Hi guys, welcome to Tamil channel. நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஷிப்புடன் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவுமே கிளாசிக்கில் ரெண்டு எபிசோட் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஷிப்புடன் வந்து நம்ம ஒரு எபிசோடாகவே போகலாம். ஏன்னா தமிழ் டப்பும் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் அதில் ஏகப்பட்ட பிளாக் இஷ்யூஸ்லாம் வந்ததுனால இதில் எவ்வளோ வருன்றது நமக்கு தெரியல. அதனால் நம்ம ஒன்றா போகலாம். அப்போ ஷிப்புடன் ஒன்றுனா அப்போ ஈவினிங் என்ன போட போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ரெண்டாவது சீரீஸாக என்ன பண்ண போகிறோம்னா ஜுஜுட்சு கைசான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வந்து நம்ம நருட்டோ பார்த்துடலாம், ஈவினிங்கில் வந்து ஜுஜுட்சு கைசான் அது பார்த்துடலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு டைம் இன்னும் நல்லாவே கிடைக்கும். இது நம்ம லேட் பண்ண நமக்கு தமிழ் டப்பா அங்கே போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த சீரீஸ் அந்த மாதிரி அது ஒன்று இது ஒன்றுன்றப்போ நம்ம போகலாம். சப்போஸ் என்னைக்குனா ஒரு நாள் இது முடிஞ்சிச்சுன்னா ஒன்றா அப்போ நம்ம நருட்டோவில் 2 அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். எப்படி போதோ அந்த வழியில் நம்ம பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய வேற இன்னும் புது சின்ன எபிசோட்ஸ் இருக்கு. நிறைய அனிமி கேட்டிருந்ததுனால இது சீக்கிரம் முடிஞ்சுன்னா அடுத்த அனிமி செகண்ட் வீடியோவை அப்படி பார்த்துடலாம். ஓகே வாங்க, இப்போ வந்து நருட்டோ ஷிப்புடன்ல எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். அண்டு வந்து கிளாசிக் எண்டில் வந்து தலைவர் வந்து ஊரை விட்டு கிளம்புனாரு, வேற லெவல் ட்ரெயின் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெருசு கூட போனார். எப்படி ரிட்டன் வந்திருக்காரு, பெருசு எப்படி வந்திருக்கு, ஊர் எப்படி மாறி இருக்கு எல்லாம் பார்ப்போம் வாங்க. அதனால் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு வந்து பரவாயில்ல, ஷிப்புடன் வந்து பரோட்டோ வரைக்கும் நம்ம இப்போ இருக்கிறோம், நிறைய பார்த்துடலாம். ஆனால் நான் அப்போ இருந்தவங்க பாருங்களேன், இந்த கிளாசிக் முடிஞ்சுட்டு எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கணுன்றதுக்காக. இல்லை பரவாயில்ல, நமக்குலாம் டக்குன்னு பார்க்குற ஒரு இது ஆயிடுச்சு லேட்டாக பார்க்கறதுனால. ஓகே வாங்க வீடியோவில் போயிடலாம். எடுத்தோடனே ஓட்டமா நருட்டோவா? அவன் தான் அப்படிதான் இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கிறான். சாக்குரா என்ன ரொம்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க யாரும் இல்ல. பிளேஸ் வித்தியாசமா இருக்கே. இங்கயும் யாரும் இல்ல. வாய்ஸ் கொஞ்சம் மாறல, பரவாயில்ல. அவ எந்த ரூம்லயும் இல்ல. என்ன கனவா? எங்க இருக்க சாஸ்கே? தொடக்கத்திலே சாஸ்கே அட பாவீங்களா? விஷயனா இல்ல சொல்ற மாதிரி கனவா தெரியல. எங்க இருக்க சாஸ்கே? சாஸ்கே இன்ட்ரோவே சாஸ்கே தான். சாசுகேவா? அவனா? இல்லையே, அடையாளமே தெரியல. இல்லையா, பார்க்கத்தான சாஸ்கே மாதிரியே தான் இருக்கான். இல்லையே, வேற எங்கேயோ போதே. மேல நிக்கிறான். இது நீதானா? அப்பா கனவா ரியல் ஆடாது. அப்படியேதான் இருக்கிறானா, என்ன மாறிட்டானா? ஒரு வழியா வந்துட்டியா சாஸ்கே? ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். என்னோட உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறியா? உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியாது நருட்டோ. பிறந்ததுல இருந்தே நீ தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. குடும்பம் அன்பு இல்ல, நம்ம தோண்டு பார்த்துட்டு திடீர்னு பெரிய பசங்களா பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தான் நான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கஷ்டத்தை பத்தி உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாத்தையும் எழுந்துட்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ சொல்றது உண்மைதான். அப்பா அம்மா சகோதரன் எனக்கு யாரும் இல்ல. அந்த உணர்ச்சியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நருட்டோ, எனக்காக ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுற?
ஏன்னா இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இருந்தது கிடையாது. என்னுடைய நண்பனை காப்பாத்துறதுக்காக நான் கண்டிப்பா என்ன வேணாலும் செய்வேன். நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னா எதுக்காக அப்படி பண்ண? எனக்கு வேற வழியே இல்ல. இந்த உறவை நான் சுக்குநூறா உடைச்சாகணும். எதுக்காக நீ அன்னைக்கு என்ன உயிரோட விட்ட? நம்ம நட்பை சுக்குநூறா உடைச்சாகணும்னு சொன்னல சாஸ்கே. அதுக்கு பெரிய காரணம்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்குள்ள இருந்த உறவு பெரிய விஷயமே கிடையாது. இந்த உலகத்திலேயே அப்ப கொண்டு இருக்க வேண்டியதானே? ஷரிங்கான யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஆள் நீதான். ஆனா அதை பயன்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு நீ உன் உயிர் நண்பனை கொல்லணும். கொல்ல முடியுமா? அந்த இத்தாச்சி சொன்ன விஷயத்தை கேட்டு சக்தி வாய்ந்தவன் ஆகிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை நருட்டோ. நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே உன்னோட கதையை முடிச்சிருப்பேன். ஆனா அது என் நோக்கம் கிடையாது. அப்ப இது ஃப்ரெண்டு தானே? ஆத்தாடி பேய் மாதிரி வரும். நானும் நிறைய யோசிச்சு பார்த்தேன். வருங்காலத்துல ஹொக்காகே ஆகிறது தானே உன்னோட பெரிய கனவா இருந்தது. இத்தனை வருஷம் நீ என்ன தேடி அலையறத விட்டுட்டு பயிற்சி எடுத்திருந்தா சக்தி வாய்ந்தவனா இருப்ப. எடுத்துட்டு தான் வந்திருப்பான் நருட்டோ. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை உயிரோட விட மாட்டேன். நான் என் கையாலேயே முடிச்சு வைக்கிறேன். அப்ப திரும்ப அச்சுக்குதான் போறீங்களா ரெண்டு பேரும்? என்னுடைய உயிர் நண்பனையை காப்பாற்ற முடியலனா நான் எப்படி ஹொக்காகே ஆக முடியும்? கரெக்டா சொன்னீங்க. நான் சொல்றது சரிதானே சாஸ்கே? நீ வருவன்னு தெரியும் நருட்டோ. ஏன் தயங்குறவா? இது பண்ணணும்னு உனக்கு 90. நல்லா தெரியும். நம்ம சக்தி என்னன்னு அவனுக்கு காட்டியே ஆகணும். அடடா, இன்னும் எதுக்காக தாமதம்? அன்னைக்கு மாதிரியே வா. என்னடா எங்க முடிஞ்சிச்சோ அங்கேயே தொடங்குது திரும்ப. நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரியல. என்னோட சக்தி உனக்கு கண்டிப்பா தேவை. அது உன்னால மறுக்க முடியாது. இதுதான் சரியான நேரம். யாரோட குந்திரிக்கு. எடுக்கணும்னு மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு இன்னும் உண்மை புரியலங்கிறது வேடிக்கையா இருக்கு. நான் இல்லாம உன்னால தனியா எதையும் சாதிக்க முடியாது. நான் சொல்றத மட்டும் செய். இது ஆர்டர் போற மாதிரி இருக்குல்ல? தெரிஞ்சிடு. இவனை கட்டுப்படுத்த பாக்குது. என் முழு சக்தியும் உனக்கு தரேன் நருட்டோ. இவன் அப்புறம் உள்ள உனக்குள்ள இருக்கிற அபாரமான சக்தி இதுவா தான் இருக்கணும். அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆயிட்டானே இவன். உனக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீ உச்சியாவ சேர்ந்தவனா தான் இருக்கணும். உங்க சக்தி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நருட்டோக்குள்ள இருக்கிற என்னையே நீ பார்த்துட்டியே. உள்ளவனுக்குள்ளேயும் வந்து பாக்குறான். இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட சக்தி வாய்ந்த ஷாரிங் கான். சபிக்கப்பட்ட உங்க கிளானோட அபார சக்தி இதுதான். அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீ இந்த ஷாரிங்கான பார்த்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா நீதான் அந்த 9-tailed fox ஆகியிருக்கணும். உங்க
உன் கண் பார்வையிலேயே தெரியுது. எனக்குள்ள இருக்கிற சக்கரா எனர்ஜியை விட உன்னோட சக்தி வாய்ந்தது. சொல்ல போனா நீ பார்க்க அப்படியே மாதரா உச்சியா மாதிரியே இருக்கு. அவனுக்குள்ள இருந்த வெறி அப்படியே உன்கிட்ட இருக்கு. என்னடா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாத எதையும் இது ஒரு புது கேரக்டர். இப்போ ஒரு பேரு ஊதி தள்ளுற மாதிரி தள்ளி விட்டானே. இப்போ என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல. கிடைச்சதா இல்லையா? எங்க எதுவும் இருக்க மாதிரி தெரியல. டார்கெட்டை கண்டுபிடிச்சாச்சு. அடடா, அது கிராமத்தை நோக்கி போகுது. அத நம்ம தப்பிக்க விட கூடாது. கோணகமாருவா அப்படிதான் தெரியுது. நருட்டோ வேலையை இப்போ இவன் பண்ணுறானா? அட பாருங்க, நருட்டோல அதை குறைய அவங்க தீர்த்து வைப்பாங்க போல. என்ன பண்றீங்க? அட பாவி. ஐயோ, பாத்து போங்க. என்ன மன்னிச்சிருங்க. அவன் ஒத்த மாட்டாது 3 பேர் சேர்ந்து வந்துங்க. போய் இந்த டெலிவரியை கொடுத்துட்டு வரேன். பெரியவரே, வழி விட்டு போங்க. போச்சு. அட்டா பாவீங்களா? மன்னிச்சிருங்க பெரியவரே. எங்க ஓடுற நருட்டோ நில்லு. நருட்டோவா? நருட்டோ ஊர்லயே இல்லையே. ஓ, அது அந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்காங்க. நருட்டோ தான் ஊருக்குள்ள இப்படி பண்ணுவான்ட்டு. இத்தினோண்டு பூனையை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆக்க போகுது. நம்ம டார்கெட்டை சுத்தி வளைச்சிட்டோம். அட்வான்ஸ் ஆயிட்டாங்களா? சீக்கிரமா. அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். ரொட்ட மாதிரியே வரானே. புடிச்சிட்டா? ஒரு வழியா பிடிச்சிட்டேன்ல. முரட்டு புனியாகுது. சொன்ன மாதிரியே காதல ரிப்பன் கட்டி இருக்கு. டவுட்டே இல்ல, இந்த போனதான். எபிசோ சென்சை, நாங்க டார்கெட்டை பிடிச்சிட்டோம். டோரா இப்போ எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த மிஷனையும் கச்சிதமா முடிச்சிட்டோம். ரொம்ப நன்றி பசங்களா. என் செல்ல குட்டியை ஓ, இந்த மாதிரியா? ரொம்ப நருட்டோ குத்துக்கிற மாதிரியே குத்துக்கிறாங்க பாவம். ஓடக்கூடாது, சரியா? இந்த அம்மா பண்ற டார்ச்சருக்கு ஒருவேளை நான் போனே இருந்திருந்தா துண்டக்கான துணியக்கான ஓடி இருப்பேன். வாய மூடு கொணாமலும். உதவிக்கு நன்றி. இந்தாங்க உங்களோட ஃபீஸ். இனி நீ பயப்பட தேவையில்ல. அம்மா வந்துட்டால செல்லம். அந்த 3 பேரத்துல இவங்க கக்காசியத்துல இவரு இப்போ தொலைஞ்சு போன பூனையை கண்டுபிடிங்கன்னு சொன்னா அதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்களா? ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த போன மின்னல் வேகத்துல ஓடிச்சு. அதுக்கு திரும்ப வர விருப்பமே இல்ல போல இருக்கு. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இந்த மாதிரி மிஷனுக்கு வேகம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, வேகத்துல போனா லேட் ஆக தான் செய்யும். உங்களுக்கு பயிற்சி பத்தலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மொக்க மிஷனையே கொடுத்துட்டு உங்க திறமையை காட்டினா எப்படி முடியும்? அட போங்க சென்சை. இருக்கா சென்சை? வேற ஏதாவது ஒரு நல்ல மிஷன் இருந்தா பாத்து கொடுங்களேன். இங்க பாருங்க, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. கவனமா கேளுங்க. இத்தனை வருஷத்துல நீங்க 3 பேரும் இப்பதான் கிரீனா மாறி இருக்கீங்க. உடனே இருக்கிற எல்லா ஹை ரேங்க் மிஷன்ஸையும் உங்ககிட்ட தூக்கி கொடுப்போம்னு நினைச்சிட்டீங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு டி ரேங்க் மிஷன் மட்டும் தான். நீங்க முடியாதுன்னு சொன்னா நான் அப்படியே விட்டுறேன். நருட்டோ தான். 7வது ஹோக்காகே கிட்ட பேசுறீங்கன்றத மறந்துடாதீங்க. 7வதா? அப்ப 6வது ஹோக்காகே யாரு? அவன் தலைவன். வேற யாரும் இல்ல, என்னோட குருவான நருட்டோ தான். நருட்டோன்னு பேரு கேட்டாலே நல்லா இருக்குது. நருட்டோன்ற பேரே நான் மறந்துட்டேன் தெரியுமா? இப்போ எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு கூட தெரியல. நருட்டோ எப்ப திரும்பி வந்தாலும் ஒரு திறமையான ஷினோபியா தான் வருவாரு. ஏன்னா நருட்டோ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. 7வது ஹோக்காகேவா ஆவானான்னு தெரியல. ஆனா அடுத்த நருட்டோவா உருவாகிக்கிட்டு இருக்கான். நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும் நருட்டோ. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. சக்தி வாய்ந்தவன மாறி சாஸ்கேவை கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டு வருவேன். நருட்டோ சொன்னதை இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியல. மாஸ்டர் ஜெராயோட நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான்னு இப்ப வரைக்கும் நம்புறேன். பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் திரும்ப வந்திருக்கணுமே. லீஃப் வில்லேஜுக்காகவாவது அவன் திரும்ப வந்தே ஆகணும்.
ஏன்னா இந்த கிராமத்துக்கு அவனோட சேவை கண்டிப்பா தேவை. இப்பதான் வராங்களா? அப்ப சாக்குரா எப்படி அங்க போனா? இவ்வளோ என்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிச்சாங்களோ என்னமோ. இன்னும் ஒரு மாதிரி வராங்களே. ஒரு நிமிஷம் இரு. அது கண்டிப்பா அவன்தானா? அவனே தான். சந்தேகமே இல்ல அவன்தான். ஹேய் சாக்குரா. அவ்வளோ ஹைட்டா வந்துக்கிறான். ஓ ஹாய் கொடஹமாரு. ஆமா எங்க கிளம்பிட்ட? ஓ அதுவா, மெயின் கேட்ல இருக்கிற டிராஃபிக் லெஜரை கொண்டு வர சொல்லி லேடிஸ் முன்னாடி என்ன அனுப்பி வச்சாங்க. நீங்களும் கூட வரீங்களா? இப்பயாவது எதனா கத்துனுங்கிறாளான்னு பார்ப்போம். ஆமா, நேரம் போனதே தெரியல. பாவம் பூனையாச்சுன்னு நினைச்சா அது என்னைய பிராண்டி விட்டுடுச்சு. நாங்களும் இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் பார்த்திருக்கோம். பழைய நினைவுகள்லாம் திரும்ப வருது. அது சரி, நருட்டோ பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா சாக்குரா? இல்ல, எங்க இருக்கானே தெரியல. என் குருநாதர் பாவம். ஆனா அவன் கூடிய சீக்கிரமே திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. வந்துட்டான். ஹே சுமோ, கொட்டேட்சு, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களை நாங்க எதிர்பார்க்கலையே. ஊருக்குள்ள உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஆமா, எங்களுக்கே இன்ப அதிர்ச்சியா இருந்தது. எதை பத்தி பேசுறீங்க? ஊருக்குள்ள வரான், ஊரே அமைதியா இருக்கு. வந்தது ஆரம்பிச்சிட்டான். துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். குரங்கு பயலே அப்படியே தான் இருக்கான். அடேங்கப்பா, அற்புதமா இருக்கு. லீஃப் வில்லேஜ் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இதுதான்டா. மக்களே, நருட்டோ உசுமாகி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டான். அடேங்கப்பா, பழைய ஞாபகங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதுக்குள்ள சுனாரி பாட்டியோட முகத்தையும் செதுக்கிட்டாங்களா? ஓ, அது நிஜமாவே அவன்தானா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. நருட்டோ, நருட்டோ, அது நீதானா? நீ எப்போ கிராமத்துக்குள்ள திரும்ப வந்த நருட்டோ? ஓ, இப்பதான் வந்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எப்படி இருக்க சாக்குரா? ஒரு நிமிஷம் இரு. நீ எப்படி என்னை விட உயரமா வளர்ந்த? ஆமா, உன்னை விட உயரமாயிட்டேன். எல்லாம் மெச்சூர் ஆயிட்டீங்களா? இப்ப நல்லாவே வளர்ந்திருக்கானே. அது சரி, இப்பவாச்சு உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. என்ன அசிங்கப்படுத்துறான். பொண்ணுங்க கிட்ட பூ மாதிரி பேச சொன்னா பேசுறது. டேய் நருட்டோ. அட பாவி, இன்னும் நீங்க திருந்தலையா? ஐயோ, ஜிரா இருக்கும்போது தான் பண்ணுமா? என்ன குருநாதரே, உங்க அளவுக்கு இல்லைன்னாலும் நான் ஏதோ கொஞ்சம் தேறிட்டேன் தானே? என்ன கோனஹாமரு, நீ அப்ப பார்த்த நருட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? நீயும் ஜூட்ஸுவை இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த கூடாது. எனக்கே அவமானமா இருக்கு. ஏன்னா இப்படி மாறிட்ட? என்னால நம்பவே முடியல. உருவம் மட்டும் இல்ல, மனசளவுல நருட்டோ வளர்ந்து பெருசு கூட எப்படிங்கிற? ஆனா பழைய நருட்டோவை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ இந்த அளவுக்கு மாறுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை வருஷ பயிற்சியில நீ நிறைய ஜுட்சுவை கத்துக்கிட்டு இருந்திருப்ப. அதை நீ எங்களுக்கு காட்டுதான் போற. உன்னுடைய குருநாதர்ல நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு கோனஹாமரு. உன்கிட்ட கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை. என்னுடைய அழகான ஜூட்சுவை அட பாவி, இல்ல பழைய நருட்டோ வந்தா இப்படிதானே இருந்திருப்பான். திருந்தல. ஓ, நான் சாக்குரோட நினைச்சு பாக்குறான்னு நினைச்சுக்கிட்டேன். அட பாவி, கொஞ்சம் கூட மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. எங்களை ஏமாத்திட்டா. இவளுக்கும் சுனாடை மாதிரி சுருன்னு கோவருது. இன்னொரு சுனாடை நான் எப்படி சமாளிக்க போறேன்? சாக்குரா ஒரு துளி கூட மாறலையே. நீயும் மாறலடா, அவளும் மாறல. இப்போ நீ என்ன சொன்ன? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு.
நல்லபடியா பயிற்சி எடுத்திருப்பான்னு நம்புறேன் நருட்டோ. நாங்க நினைச்சதெல்லாம் சாதிக்காம ஊருக்குள்ள திரும்ப வருவோம் நினைச்சீங்களா? தட்டி தூள் கலப்புறேன் பாட்டிமா. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. எங்க உன் விதைய காட்டு பாப்போம். ஐயோ, இப்போவா? நீ இப்ப ஒருத்தர் கூட நேரடியா மோத போற. நீ வருவன்னு எதிர்பார்த்து நான் அவனை கொஞ்ச நாள மிஷன்ஸ்க்கு கூட அனுப்பலன்னா பாத்துக்கோயேன். யார் கூட மோத போறேன்னு பார்க்க தயாரா? உள்ள வாங்க. கக்காஷியா? இன்னைக்கு எபிசோடு சூப்பருங்க. நான் வந்து கிளாசிக்லேயே சொன்னேன், எங்கன்னா இவன் ரொம்ப பொறுப்பாக போகிறானே, வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த மெச்சூரிட்டிலாம் ரொம்ப வளர்ந்துருமோ, வேறமா ஆயிடுவானோ, அந்த குடும்பத்தனெல்லாம் போயிடுமோன்னு பயந்தேன். இல்லை, தலைவர் வந்து ஏமாத்தலை. எப்படி போனானோ அப்படியே ரிட்டர்ன் வந்துக்கிறேன். நான் கூட யோசிச்சேன், அது எப்பறம் பெருசு கூட போயிட்டு இவ்வளோ மெச்சூர் ஆகிட்ட நீ அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள தலைவர் ரூபம் வெளியே வந்துச்சு. அப்படியே தான் நம்பிட்டு அது ஃபர்ஸ்ட் பார்த்தது ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் சாக்குரா தான் நினச்சி பார்க்குறா போல. அப்புறம் தான் நட்டு வந்து இப்படி கத்திருப்பான், இப்போ அமைதியாக இருக்கா அப்படின்னு நினச்சி பார்க்குறா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அப்படியே தான் இருக்கு. சாக்குராவா அப்படியே தான் இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு சாக்குரா எதனா இப்போ முன்னேறி இருக்காளா அப்படின்ற ஒரு இது கேள்வியும் இருக்கு. அதே மாதிரி தான் சும்மா சுத்தினே எல்லாரும் குறை சொன்னுக்கிறாளா, இல்லை என்ன கத்துட்டு இருக்காளா என்னன்றதுலாம் தெரியல. பாட்டி கூட இருக்கா, பார்ப்போம். அப்போ மெடிக்கல் எல்லாம் கற்றுக்கிட்டால சொல்ல இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்திருப்பான் அப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் வந்து எந்த மாற்றமும் இல்லைங்க. அதாவது நருட்டோ பண்ணிட்டு இருந்ததை இப்போ கோனகமாரு பண்ணிட்டு இருக்காங்க. அது 3 பேரா அவன் இல்லாத குறைய அவங்க தீர்த்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு எல்லாம் இன்ட்ரோ. பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். சாசுகே கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்தான். அது கத்தி குத்துறதுக்கு போனால் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படியே இங்கே காமிச்சிட்டாங்க. ஆமாம், நான் ஒருவேளை அது கனவாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து இது ஏதோ ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினைக்கிறேன். ஃபஸ்ட் இன்டர்வியூ அப்படி காமிச்சாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறது, எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்தே திரும்ப தொடங்கும் போல திரும்பியும் எனக்கு அச்சுப்பானுங்களா என்னன்றது தெரியல. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அந்த குட்டி குட்டி உருவமாக பார்த்துட்டு இப்போ எல்லாமே திடீர்னு வளர்ந்துருக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. அது மிஸ் பண்ணுறோம். பழைய இந்த குட்டி நருட்டோ வந்து ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அது ஒரு அழகாக இருந்துச்சு. பட் வந்து இப்போது பெரிய பசங்களாம் சண்டை போடுறப்போ என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூரான சண்டையாக இருக்குமா, அந்த மாதிரி இருக்காதுன்றது. பார்க்கலாம் அது எப்படி போகுது. இதில் பெரிய ஷாக்கினா சாசுகே வந்து அவனோட இது வரைக்கும் நிறைய வரைக்கும் போய் பண்ணது வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு அவன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டான்றது. அப்போ ஃபைட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இவன் வேறு 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கானா. ஸோ 2 பேரும் பயங்கரமாக இருக்க போகுது. அதான் முன்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஷாரிங்கன் வச்சு வந்து அவங்க மனசுக்குள்ளேயும் போயிட்டு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வித்தியம் கற்று வச்சுட்டு இருக்கான். ஸோ ஈஸியாக போய் உள்ளே போய் அதே ஆஃப் பண்ணிட்டு வரான். அப்போ எந்த அளவுக்கு ஃபைட்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.